ஸ்டார்ட்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ இருக்க வீடவே பார்த்துட்டு இருக்கா. அப்போ பாட்டி வந்து பின்னாடி கட்டினோடனே நீங்கள் தானே நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பாட்டி நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போய் சொல்கிறா. அப்போ பாட்டி நீ உண்மையை சொல்லிடு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவள் வந்து நான் சொல்கிறேன், ஆட்டோட வீட்டில் இப்போ டினோ தங்கிட்டு இருக்கான், அவனை வந்து ஒருத்தவங்க யாரோ ட்ரக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட டினோவை யார் அப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசர் தான், அவளோட பேர் வந்து டா அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி வந்து இன்னும் அவளை பற்றி நிறைய சொல்ல அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னால் அவங்கள பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்புறம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் நடிச்சிட்டு இருப்பீங்க, எனக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி வந்து அதான் சவுண்ட் எதுவும் வரல, அவங்க சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, நீ போய் தூங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் இல்லை எனக்கு என்னமோ தோணுது, இல்லை அதனால் நான் இங்கேவே நின்றுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி வந்து நீ யாருக்காக போய் கேர் பண்ணுற, நீ ஆட்காக கேர் பண்ணுறியா இல்லை டினோக்காக கேர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து நான் 2 பேருக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீ வந்து பொய் சொல்கிற, இல்லாட்டி உனக்கே தெரியாமல் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் நீ அதை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இப்போ நான் யாருக்காக கேர் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ரைட்டான பர்சன் யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது பாட்டி வந்து நீ போய் தூங்க, நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, மார்னிங் கேம் அப்போ இதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வேகமாக ரெடி ஆகிட்டு வெளியில் ஓடி வந்துட்டு இருக்கா. கரெக்டாக பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் வெளியில் தான் நிற்கிறாங்க. அப்போது தாத்தா இவ்வளோ அவசரமாக நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹீரோயின் நான் சாய் சாஸ் வாங்க போகிறேன், எனக்கு வேணும் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறா. அப்போது தாத்தா வந்து நேற்று நைட் நீ திரும்பவுமே வெளியில் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இல்லை கார் எடுக்கிற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு, அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் வந்து அது வந்து பாட்டிக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. பாட்டி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து நான் என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், ஸோ அதனால தான் என் கூட ஆட்டோ கூட்டிகிட்டு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது தாத்தாவுமே நம்புறாரு. அதுக்கப்புறம் சரி நீ எங்கேனாலும் போ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ நான் போகணும், நான் போய் டினோவை பார்க்கணும், இதுக்கும் ஃபைட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி ஒரு நிமிஷம் தான் உள்ளே வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது தாத்தா வந்து கையில் ரிமோட் மாதிரி கொடுத்துட்டு இதை நீ ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவளும் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறா, பட் எதுவுமே வர மாதிரி தெரியல. அவர் நீ வெயிட் பண்ண வரும் அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்கே ஆட் தான் வேகமாக ஓடி வரான், ப்ரெஷ்ஷை வேற கையில் வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தாத்தா சொல்கிறாரு இது வந்து ஆட்டுகளுக்காக செட் பண்ணது, நீங்கள் இல்லாட்டி நாங்கள் வீட்டில் தனியாக தானே இருக்கோம், ஸோ அதனால ஆட் வந்து வச்சுருக்கா, ஏதாச்சும் எமர்ஜென்சி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவனை கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ ஆட், இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆட் வந்து எப்போவுமே நான் வந்து ஃப்ரீ மைண்டட், நான் வந்து எல்லா சர்வீஸும் பண்ணுவேன் அது இதுன்னு பேசுகிறான். அப்போது ஹீரோயின் சரி நீ ரொம்ப பேசாத, போய் ப்ரஷ் பண்ண அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆட்மே சிரிச்சிட்டே அங்கேருந்து போயிடுறான். ஆட் வந்து வீட்டுக்குள்ளே வர நம்ம ஹீரோ இன்னும் எந்திரிக்கலை போல். நம்ம ஆட்க்கு பயம் வந்துடுது, அவன் ட்ரக்கில் வேற இருந்தான், இறந்து போயிட்டானோன்னு சொல்லிட்டு போய் எத்தி விடுறான். அப்போது ஹீரோ நான் எந்திரிச்சு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆட் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீ செத்து போயிட்டோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தேங்க்யூ நீ எல்லாம் பண்ணதுக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆட்க்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு, அவனும் தலையை ஆட்டிட்டு உள்ளே போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கான், வேகமாக சாப்பிட்றா, அவளுக்கு புற வேற ஏறுது. அப்போது பாட்டி மெதுவாக சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது தாத்தா வந்து நீ வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க, நீ இந்த மாதிரிலாம் ஒர்க்கில் உனக்கு செட் ஆகாது, உனக்கு தெரியாதா, உன்ன மாதிரி ஆளுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் என்ன மாதிரி ஆள்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது தாத்தா வந்து நீ ஒன்றுமே நல்லா கேர் பண்ணிக்க முடியாது, மித்தால நீ என்னத்தை கேர் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நீங்கள் எப்படின்னு இப்படி சொல்லலாம், நான் வந்து இப்போ பண்ணுறதே உங்களுக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்போ நான் தான் உனக்கு செம்மையாக இருக்கேன்னு சொல்ல வரேன், எனக்கு இது நல்லாவே புரியுது, நீ ஒன்றும் நான் அப்பெல்லாம் காப்பாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுது. அவள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே வெளியில் போகிறா. அப்போது தாத்தா வந்து இந்த மாதிரிலாம் இருந்துட்டு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து கூட போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுது, அவள் வெளியில் வந்துடுறா. அதுக்கப்புறம் அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறா, சின்ன பிள்ளைல அவர் போட்டு ஹீரோயினை வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் என் கண் முன்னாடி இருக்கும் அதை தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது அவள் வீட்டை விட்டுமே வெளியில் போயிடுறா. அங்கே மழையாக பேஞ்சிட்டு இருக்கு.
இருக்கு. அப்போது தாத்தா அவளை தேடிட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து நிறைய அடியெல்லாம் பட்டிருக்கு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு தாத்தா என்னை எவ்வளோ வந்தாலும் என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கா. இப்போயும் அதே மாதிரி யோசிச்சுட்டு தாத்தாவே திரும்ப என்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்து காஞ்சி ஆர்டர் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு உள்ளே போகிறா நம்ம ஆர்ட் வீட்டுக்குள்ளே. ஆர்ட் வெளியவே இருக்கும்போது நான் வந்து உங்களுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதில் 2 இருக்கு. அவன் பார்த்துட்டே இருக்கும்போது உனக்கு ஒன்று டினோக்கு ஒன்று அப்படின்னு சொல்லும் போது ஆர்ட் வந்து இத்தனை நாளாக நான் இங்கே இருந்தேன் எனக்கு வாங்கலை, இவன் வந்தோடனே வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் நேற்று நைட் எப்படி போச்சு, அவன் ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் அவன் எங்கே தூங்கினா நீ எங்கே தூங்குன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ அவன் சோஃபாவில் நான் வந்து என்னோடய பெட்ரூமில் அப்படின்னு சொல்லும் போது இவன் கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கா. அப்போது அவன் வந்து நீ உள்ளே போமா தாயே, உள்ளே போய் அவனை எழுப்பி விட்டு பேசு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் உள்ளே போகிறா. பார்த்தா அங்கே ஹீரோ எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஆர்ட் வந்துட்டு பரவாயில்ல நீ ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் வந்து எந்திரிச்சிடா. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவன் வந்து உன் ஃபேஸை பார்த்துட்டேன்ல எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டு வா பேபி வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து நான் உன் பேபிலாம் கிடையாது ஷெட் பண்ணு வாயா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஆணுக்கு ரொம்ப எரிச்சலாக வருது. அவன் போயிட்டு நீ பிளாங்கெட்லாம் மடிச்சு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மடித்து வச்சுட்டு இருக்கான். அவன் திரும்ப வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறனால அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ போய் குழி ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ள பரவாயில்ல நம்மளுக்காக 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போது ஹீரோ தள்ளி உட்காந்துட்டு வா பேபி வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போது ஹீரோயின் நான் ஒன்றும் பேபி கிடையாது, என் கையெல்லாம் பிடிக்காது சும்மா இரு அப்படின்னு சொல்கிறா. அப்போது அதெல்லாம் ஆட் பார்த்துட்டே இருக்கா. அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நீ அது என்ன தான் ஆச்சு ஆக்சுவலாக அவள் ஏன் தான் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து எல்லாமே வேறு ஒரு மைண்டில் தான் பண்ணா. ஆக்சுவலி நான் வந்து டின்னருக்கு தான் போனேன், பட் அவள் டின்னரோட முடிக்காத பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து உண்மைக்கே நீ டின்னரோட போகலையா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அது ஒரு நெசசரியான திங், அதுக்கு மாறாதான் நான் வந்து டின்னருக்கு அவள் கூட போனேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ அந்த நியூஸ் எல்லாம் ஸ்டாப் ஆச்சுல்ல அதெல்லாம் ஏன் தெரியுமா, அவள் வந்து என் டின்னருக்கு கூப்பிட்டா அப்போ தான் நான் அந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறது ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆர்ட் வந்து என்ன நியூஸ் அது அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்து அது ஒரு நியூஸ் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அதனால தான் நீ அங்கே போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவன் ஆமாம் நீ தான் சொன்னல நம்ம பிடிச்சவங்களுக்காக நமக்கு பிடிக்காத விஷயத்த கூட அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் வந்து யார் அந்த பிடிச்சவங்க அப்படின்னு கேட்குறா. அப்போது ஹீரோ யோசிக்காமல் டக்கு நீ தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் மனசுக்குள்ள நீ என்ன சொல்லுவேன் தெரியும், பட் நீ டக்குன்னு சொல்லுவ நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த டாக்டர் நம்மளை சும்மா விட மாட்டா, அவகிட்ட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ ஆமாம் எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில, கண்டிப்பாக வந்து உன்னையும் கொள்வா என்னையும் கொள்வா நம்ம எல்லாத்தையும் கொள்வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான். அப்போது டென்ஷன் ஆகிட்டு பரவாயில்லையே பேம் உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு காஞ்சியில் வந்து லிவர் போட்டால் பிடிக்காதுன்னு அதை போடாமே செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் வந்து அதை ஆர்டர் தான் பண்ணேன், அவங்க செஞ்சு கொண்டு வரும்போதே போடல போல் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போது ஆர்ட் வந்து ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அப்போது ஹீரோ சரி ஓகே உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு, எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, நீ வந்து டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பேம் கிட்ட கேட்குறா. அப்போது பேம் வந்து ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆர்ட் வந்து எனக்கு ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ வந்து நேற்று நைட் கூட சொன்னால் நீ வந்து ரொம்ப நம்புற பர்சன்ட் இவன் தானே எல்லாத்தையும் நீ ஷேர் பண்ணுவேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான்லாம் ஒன்றும் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் இல்லை எங்கள் வீட்டிலாச்சும் ப்ராப்ளம்னா எதாச்சும் ஹெல்ப் பண்ணால் எனக்கு ஆர்ட் தான் பண்ணுவான், ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டோனவன் வந்து சிரிச்சிட்டே இருக்கான். அப்புறம் எங்கள் ஹீரோ வீட்டில் கொண்டு வந்து விட்டுறா. அப்போ அவன் தேங்க்யூ நீ வந்து பார்த்து சேஃபாக போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை நானும் உன் கூட ரூம் வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சிரிச்சிட்டேன் ரூம் வரைக்குமா எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் நீ திங்க் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் நேற்று மெசேஜ் பண்ணால நான் வந்து உனக்காக ரூமில் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நீ இங்கேவே இரு, நான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறா.
அப்புறம் ஹீரோயின் வந்து மெதுவாக ஏறி ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கா. அப்புறம் ரூம் பாஸ்வேர்டையுமே ஓப்பன் பண்ணிடுறா. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து டாலா இல்லை. அவள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறா. அப்போது அங்கே ஒரு மேகசின் இருக்குது. அது ஃபுல்லாக நம்ம ஹீரோ ஃபோட்டோஸ் தான். அவள் பார்த்துட்டு எவ்வளோ ஐஸ் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டே இருக்கா. அப்போது பின்னாடி நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு ஒரு சவுண்ட் கொடுத்த உடனே அவள் பயந்துட்டு இந்த மேகசீனை கீழே போட்டுறா. அப்போது ஹீரோயினே லூஸ், நான் பயந்தே போயிட்டேன் வேறு யாரோன்னு சொல்லிட்டு, நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகசீனை எடுக்கிறா. அப்போது ஹீரோ, நீ என் ஃபோட்டோவை தானே ரசிச்சிட்டு இருந்த, வேணா அந்த மேகசீனை வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போ, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கா. அப்போது ஹீரோவும் வந்து உட்கார்ந்த உடனே, சரி ஓகே, இங்கடா யாருமே கிடையாது, ஸோ நான் வந்து கிளம்புறேன், என்னோடய வேலை இன்னைக்கு முடிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறா. அப்போது ஹீரோக்கு அவளை விடுறதுக்கு மனசே இல்லை. ஸோ அதனால எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நேற்று அந்த பாட்டில் பட்டதுலேருந்து அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின், ஐயோ நீ ஏன் இன்னும் சொல்லலை, ஹாஸ்பிட்டலாச்சும் போயிருக்கலாம், இரு நான் உன்னோட ஹேரில் செக் பண்ணுறேன், கிளாஸ் பீசஸ் ஏதாச்சும் உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அங்கே எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோ தலையெல்லாம் டச் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு, எனக்கு டாக்டர்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, எனக்கு ஒன்றே ஒன்று இருந்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வரான். அப்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே, இவன் எதை சொல்கிறான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ கிஸ் பண்ண போகிறான். அப்போது கரெக்டாக கால் வந்தது. நம்ம ஹீரோ நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்னு யோசிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க உடனடியாக, நீ வா, நேற்று டின்னருக்கு போக சொன்ன, நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்த, நீ எதுக்கு தேவையில்லாமல் டாவோட மூக்க உடைச்சா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே காலை வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அம்மா தான், இப்போ நம்ம வேகமா போகணும், டாவால் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறது. அப்புறம் 2 பேருமே அங்கே ஆஃபீஸில் இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. பட் ஹீரோ அது எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நின்றுட்டே இருக்கான். அப்போ அவங்க, என்ன நீ இவ்வளோ குவைட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் வந்து அவனால் ஒன்றுமே சொல்ல முடியல, அவன் வந்து ட்ரங்க்கில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ வந்து போய் இதை சொல்கிறா போல். அப்போது அவங்க அம்மா வந்து, ஏன் அவன் வந்து என் ட்ரங்க்கில் இருந்தால் இப்போ கூட ட்ரங்க்கில் இருப்பான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஹீரோவே வந்து, நீங்கள் என்ன சொன்னீங்க, டின்னர்னு சொன்னீங்க, பட் அதுக்கும் மீறி அவள் போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஸ்மால் டிமாண்டில் நீ வந்து ஓகே பண்ணால் என்ன, நீ என்ன அவ்வளோ பெரியவனா அப்படின்னு சொல்லி திட்டுறா. அவள் கொஞ்சம் கூட இது இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அப்போது டோனவன் வந்து, அவள் என்ன ட்ரக் யூஸ் பண்ணா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது பேட்டே வந்து, அவள் இவ்வளோ கேவலமாவெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து, டோனவன் ஒரு மனுஷன்தான், அவன் ஒன்றும் ரோபோட்லாம் கிடையாது, கொஞ்சம் அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒன்றும் உன்கிட்ட பேசல, உன்னை தெரிஞ்சுக்கோ, நீ இல்லாட்டி இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது, ஆக்சுவலி இவன் கூட டின்னருக்குமே போயிருக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் தான் எனக்கு ப்ராப்ளமே வருது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே சண்டை போக ஆரம்பிச்சிடுது. அப்போது ஹீரோயின் வந்து, நீங்கள் வந்து ஒரு அம்மாவை என்னை இன்னைக்கு தான் பார்த்துருக்கீங்க, உங்களோட வெல்ஷேக்காக வந்து அப்ராட் போனீங்க, என்ன அப்படியே மறந்துட்டீங்க, திரும்ப வந்துட்டு உங்கள் ஃபேமிலி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க, அதனால தான் இப்போ தாத்தாக்காக நான் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன், இல்லாட்டி நான் எதுக்கு இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அவங்க நம்ம ஹீரோயின் அரைஞ்சிடுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து, என்ன நான் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னதான் இருந்தாலும் நான் உன் அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போது ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டா அங்கேருந்து போகிறா. ஹீரோவுமே பின்னாடி போகிறான். அங்கே தனியாக போய் உட்காந்துட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. அப்போது அங்கே ஹீரோ வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லும் போது, இதில் உனக்கு சம்மந்தமாக எதுவுமே கிடையாது, பிகாஸ் அவங்க என்ன மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அப்போது உனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் இந்த ஒர்க்கில் வந்து நான் வந்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமா, அது உண்மை தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஹக் பண்ண போகிறான். பட் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து வெளியில் போயிடுறா. அவள் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்போது பிடிச்சி இழுக்கும் போது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்க, இந்த அவனோட மந்த்லி சேலரி, நீ இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணுது, இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவள் அழுதுகிட்டே அங்கே நின்றுட்டு இருக்கா. அப்புறம் எங்கள் ஆட்டை காட்டுறாங்க. அவன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனுக்கு அந்த அலாரம் மாதிரி அடிக்குது. வெளியில் போய் பார்த்தா பாட்டி கத்திட்டு இருக்காங்க, நீ வேகமாக வந்து காப்பாற்ற, தாத்தாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடி வரான். தாத்தாவை கூட்டிகிட்டு வேகமாக அங்கேருந்து அவங்க கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா டிராஃபிக்காக ஆகிடுது. அப்போது பாட்டி வந்து பேம்க்கு கால் பண்ணேன், அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா கால் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கால் பண்ணுறான். அப்போது பேம் அட்டன் பண்ணோடனே, தாத்தாக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, நீ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறான்.
இங்கே ஹீரோயினால் தாங்கவே முடியல. ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ராப்ளம் வேறு, இந்த ப்ராப்ளம் வேறு. ஸோ ஒரு மனுஷனால் எப்படி இதெல்லாம் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. தாத்தாவை உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவள் வெளியிலவே உட்காந்துட்டு இதெல்லாமே என்னால் மட்டும்தான், அவர் அப்போ பேசுனதை யோசித்து தான் இந்த மாதிரி ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்கே ஆட்டோ நம்ம பாட்டியும் சேர்ந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு தாத்தாக்கு என்னாச்சு, ஏன் அவருக்கு அப்படியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது பாட்டி வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருந்தார். அவர் ஆக்சுவலி வந்து நீ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதா ரொம்ப வரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கும் போது பாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது பாட்டி வந்து அவள் இன்னும் ஒர்க்கில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாத்தா அப்படி என்ன ஒர்க் அவளுக்கு, அவள் வந்து இப்போல்லாம் எனக்காக ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நேற்று நைட் வந்து அவள் லேட் ஆச்சுல வரதுக்கு. ஸோ அவர் பாம் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது பாட்டி அவள் வந்து ஏதோ வெளில போயிருக்கா, ஒர்க் விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்படி என்ன ஒர்க், அவள் எனக்காக பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறண்டு பிறண்டு படுக்கிறாரு. அவங்க என்னாச்சுன்னு கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, இதை பற்றி நீ பாம் கிட்டலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்லிட்டு அதனால தான் நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லலை, உன்னை வரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் இதெல்லாமே அப்போது என்னால் தான், தாத்தாக்கு என்னால் தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறான். அங்கே ஆட் வந்துடுறான். அவனுக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து காட்டுறாங்க, எல்லாமே காமாக இருக்காங்க. ஹீரோயின் வந்து சரி ஓகே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, ஒன்றும் ஆகாது தாத்தாக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையான ஸ்டஃப் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், நெசசரியானது மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அப்போ ஆட் வந்து சரி பாட்டி நான் வந்து இவளுக்கு துணையாக கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது 2 பேரும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாட்டியும் ரொம்ப கவலையிலே இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கீழே தாத்தாவோட ஸ்பெக்ஸ் கீழே கிடக்க, அதை அவள் எடுத்து பார்த்துட்டு அங்கேவே உட்காந்துடுறா. அப்போது ஆட் வந்துட்டு நீ எதையும் நினச்சிக்காத, எந்திரி மொத அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறான். அப்போது ஹீரோயினால் சுத்தமாக முடியல. அவள் நானும் ஒரு மனுஷி தானே, எல்லாத்தையும் நான் எப்படி தாங்க முடியும், எதையுமே என்னால் பிஹேவ் பண்ண முடியலை, எனக்கு தாங்கவே முடியலை, என்னை அழுது யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அவளுக்கு ஆகிடுது. ஆட்க்கு மனசே உடஞ்சி போயிடுது. அவன் திரும்பி நின்றுட்டு இப்போ யாரும் ஒன்று பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ வேணுமோ நீ அழுதுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து ஆட் மேலே சாஞ்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ரொம்பவே அழுகிறா. அங்கே வெளியில் பார்த்தா கேட் கிட்ட நம்ம டோனவன் நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் 2 மினிட்ஸ் அழுகிறா. அப்புறம் தள்ளிட்டு ஆட் ரொம்பவே தேங்க்யூ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போய் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆட் நின்று பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் வெளியில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இருக்கான், அதையும் பார்த்துட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.